எப்பா ஒகேனக்கலுக்கு வந்துட்டோம். நல்லா குளிக்க வேண்டியதுதான். செம்ம தண்ணி போகுது. என் தம்பிக்காரன் எடுத்துன்னு வந்து என்ன இங்க விட்டான். மீன் வேற இங்க பக்கம் அந்த பக்கம் வேற கடிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியலையா? இப்படியே இறங்கிட வேண்டியதுதான். அறிவுதா இல்லடா, வயிற்றுக்கு சோறு துணியில் வேற எதனா திண்டியடா. இப்படி பண்ற நான் கண்டுபிடி திட்டுறா. அவங்க பையன் அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி வந்து மேல விடுற. ஐயா பயந்து இங்க வந்து குளிச்சு கிடக்குறா. எவ்வளவு பேர் குளிக்கிறாங்க, ஒண்ணுமே கத்தி நிக்கிறாங்க. நீ எதுக்கிட்ட வந்து என் மேல விழுந்தா? என்ன பிரச்சனை? நோ பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மேரிக்கிறேன்னா சும்மா குளிக்கலான்னு வந்தேன்னா மேல தண்ணி பட்டுச்சுன்னு கண்டுபிடி திட்டுறானா. ஏம்பா தண்ணி தானே படிச்சா? இந்தா டேய் சாவடிச்சிருவோம்டா, கழட்டு போயா. சாவடிச்சுடா. ஏதா என் முன்னாடி நீயா சோறு போடுவா. தபார் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. என்னடா வம்பு பண்றீங்க ஆளுக்கு? என்ன சாவடிச்சு என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கலான்னு பாக்குறீங்களா? எது சொத்தா? எவ்வளவு இது சொத்து? பேங்க்ல 3725 ரூபா பேலன்ஸ் இருக்குது. வேலை செஞ்ச பேலன்ஸ் சம்பளம் ஒரு 2000 ரூபா தரணும் மேஸ்திரி. இது ஒரு காசு. இதுல வர உங்க சொத்தை வந்து நான் ஏமாத்திட்டு போறேன்னா? எவன் எங்க அண்ணன் கிட்ட நிக்கல பேசுறேன். என் தம்பி வரான்டா, உங்களாம் வச்சுப்பான் இருடா. என்ன பேசுனா? டேய் இப்படி அநியாயத்துக்கு நான் விட்டு போயிட்டு பாடுறான். இவன் அடிக்கிறான், இந்த ஆள் அடிக்கிறான். என்ன டேய் என்ன அவன்ற ஒரு மரியாதை இல்லையா உனக்கு? என்னடா மரியாதை இருக்குது? சொப்போயா போடா. டேய் அமுகடா பிரதர், என்ன சும்மா சண்டை போட்டு கத்தினு கிடைக்கிறீங்க? எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. கல்லு மேல உட்காந்து குளிக்கிற உனக்கே டிஸ்டர்பன்ஸா இருக்குதா? டேய் போடா, போய் அப்படி போய் குளிரா. நடுவுல நின்னு குளிக்கிற எனக்கு தான் தெரியும். வெக்கல் தான் உனக்கு. போயா. டேய் தம்பி, என்ன விட்டு எங்கேயும் போயிடாதடா. டேய் என் லுங்கிய பிடிச்சி வலிக்கிறா, சும்மா பாத்துனுக்குறா. எப்பா அந்த ஆள் சும்மா கத்தினு கிடைக்கிறான்ப்பா, ஒரு 4 அடி போடுப்பா. ஏய் நான் எங்க அண்ணா அடி சொல்றா. ஏய் நவுறா. நான் கல்லு மேல உட்காந்து கிடைக்கிறேன், அதனால தப்பிச்சேன். இறங்கி வந்தா என்ன நடக்குன்னே தெரியாது. யாருங்கடா? யாருங்கடா? நான் பின்னாடியே போறா, முன்னாடி போ. ஐயோ மூதேவி எப்படி தள்ளுது பாரு. வாயன் கிட்ட கிட்ட வாயன். ஐயா இதுக்கு மேல இருக்குது அது. ஏய் பாத்தியா என்ன பார்த்து பயந்து வர்றான். அவன் உனக்கு மேல பீசலாகிறான், போய் வேலையை பாரு. என்னடா தம்பியை மிரட்டுற? பபர் நீ தேவையில்லாம என் பேச்சுக்கு வந்துக்கிற. கம்முன்னு குளிச்சியா போய்க்கினேரு. எங்க யாருக்குன்னா நீச்சல் கத்துறணுமா? எங்க அண்ணனுக்கு நீச்சல் கத்துக்கணும்னா. ஒழுங்கா நீச்சல கத்து தருவீங்களா? அங்க பாருங்க எவ்வளவு பசங்க இருக்கிறாங்க. வரும்போது யாருக்குமே நீச்சல் தெரியல, இப்ப எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டேன் தெரியுமா? அப்படியா? அப்போ எனக்கும் நீச்சல் கத்து கொடுங்க பார்க்கலாம். வாங்க கிட்ட வாங்க வாங்க வாங்க. இதோ வரேன். ஏன்பா எனக்கு சுத்தமா நீச்சல் தெரியாதுப்பா, பக்காவா கத்து கொடுன்னா. ஏம்பா அவனை அப்படியே பள்ளத்துக்குமே போட்டுருப்பா. பெரிய மனுஷனா இருக்கு, அறிவு இருக்கா அவனுக்கு? என்ன பேச்சு பேசுறான் பாருங்க அவன். மரியாதை கட்டுப்படும் போட. நீ நீச்சல் கத்து கொடுப்பா, நான் நீச்சல் கத்துக்கணும். அவனுங்களை வந்து வச்சு சரிங்க படுங்க. நீச்சல் கத்துறமே தெரியலையே. மறுபடியும் ஏன்டா லுங்கி பிடிச்சி வலிக்கிறா? லுங்கியா? ஏன்பா எல்லா இடத்துலயும் லுங்கி வைக்கிறா? வந்துடா இந்த பக்கமே பார்க்க கூடாது. தம்பி தம்பி எப்பா உனக்கு தான் நீச்சல் தெரியாதுல, வா இப்படியே நீச்சல் அடியா. பயப்படாதுப்பா, கை காலாட்ட போபா, அவனை இட்டு போபா. முடியா எனக்கு ஒண்ணு நீச்சல் கத்தறதவல என்ன சொத்தெல்லாம் ஆட்டே போலான்னு பாக்குறியா? ஆமா பெரிய சொத்து. மேஸ்திரி கிட்ட 2000 ரூபாய் குத்து வச்சுக்கிறானா, அததான் சொத்து இன்னும் கிடக்குறான். நேதே 2000 ரூபாய் சொத்தா? அட பாவி, நீச்சல் கத்து கொடுக்குற பீஸே 3000 ரூபாயா? 3000 ரூபாய் தானா? ஏம்பா நான் தரப்பா, எங்க அண்ணன் கத்து கொடு. நீ தரியாப்பா? எங்க காசு காமியா? அண்ணங்கிட்டே காசு இல்ல, இந்த புடுங்களுக்கிட்ட எங்க இருக்கு போகுது? காசு எங்க? லாக்கர்ல. நேதே லாக்கர்லையா? பேங்க் லாக்கர்லையா? பேங்க் லாக்கர்ல இல்ல, நாங்க ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்கோம். ரூம் லாக்கர்லையா? எவ்வளவு காசு? பஸ் பேர் 300 ரூபாய், சாப்பிட்றதுக்கு 150 ரூபாய். ஏங்க வெத்து வெட்டுங்க, தள்ளி விடுங்க. எனக்கு நீச்சல் கத்தாரீங்களா? நீயாவது காசு வச்சுக்கிறியா? எங்க அப்பா பணக்காரங்க, நாங்க இப்படி பேசினுக்கிறீங்க. போடா நீ வாடா, பக்கவா கத்தற. உனக்கு பல்ல காட்டாத, உடம்பு லூஸ் பண்ண. என்ன இருந்தாலும் மூக்கு நீட்டாக்குதா? நீ விட. பெரிய மனுஷன் மேல கை வைக்கிற அறிவில். அவங்க பார்த்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நான் ரெப்ரியா இருப்பேன். நான் அண்ணா அவன் தம்பிடா. அப்பதான் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க சண்டை போட்டுங்க, சீக்கிரம் போடுங்க. அவங்க போட்டுக்கிறாங்க பாரு. போடுங்க தம்பி. அஷ்டம் நீ போடு. ஐயோ தம்பி தம்பி எங்கடா போனா? தம்பி தேரத்து வேஸ்ட். அவன் அச்சுன்னு போயிட்டான். என்னடா சொல்ற? அது ஒன்னே பிரச்சனை இல்ல, போலீஸ் அங்கத்துல வந்து கொடுப்பாங்க பாரு. அந்த 450 ரூபாய் வச்சு அவன் தம்பி அடக்கம் பண்று. போடா. ஐயோ தம்பி டேய் நவுருடா, என் தம்பி வர காணாம போயிட்டான். ஐயோ டேய் தம்பி எங்கடா போன? டேய் தம்பி தம்பி டேய். ஐயோ அவனை போய் எங்க தெரியல தம்பி. டேய் வாடா கிஞ்சி மூக்கா. யோ உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேயா? நீயா நானா பாத்தலாயா?
டேய் போடு போடு விடாத அவங்க டேய் என்ன திமிரு இருந்தா ஏமாலே கை வைப்பா டேய் தம்பி டேய் ஒகேனக்கலுக்கு வந்து சண்டை போட்டு உன்னை தொலைச்சிட்டேனடா. டேய் தம்பி உன்னை எங்கடா தருது? டேய் நீ எங்கடா போயிட்டா? டேய் தம்பி ஐயோ உன்னை எங்க போய் தருதுன்னு தெரியலையே. ஏன் இங்க உக்காந்துக்கிற? போய் குளிக்க வேண்டியது தானே. தண்ணினா எனக்கு பயம். பயப்படுற ஆளே இங்க வந்தா. அதே நான் உன்னை கேட்குறேன். கிஞ்சிச்சு போ. நான் ஒரு தயத்துன்னு வரான். ஐயோ தம்பியை விட்டேன்னு. டேய் தம்பி டேய் எங்கடா என்னப்பா போனா? ஏன் இதுன்னு வர? தம்பியோட வந்தங்க அவன் தண்ணியில் அடிச்சுன்னு போயிட்டாங்க. உன் தம்பி பேருனா? கணபதி. கணபதியா? அண்ணா அது நான் தானே அது? நீயா? யோ நானா பைத்தியக்காரனா? என் தம்பி ஒல்லியெல்லாம் இருப்பான். நோ தண்ணி லட்சம் போயிட்டுனா தண்ணி குச்சி குண்டாயிட்டுனா. அப்படியா? டே கணபதி நீ தானே அது? ஆமாண்ணா வானா வீட்டுக்கு போலாம். ரொம்ப சந்தோஷமாகுதுடா. ஆனா குண்டாயிட்டுக்கிறியாடா? அதான் தண்ணி குச்சிட்டோன்றல. அண்ணா கணபதி நான் தானா? என்னது நீ கணபதியா? என்ன சொல்ற? தண்ணி லட்சன்னு போனேண்ணா. அப்போ வயசாகி போச்சுண்ணா. வயசாகி போச்சா? முடி வேற போயிட்டுக்குது. பாறையில் போய் தலை சொருகிச்சுண்ணா. அப்போ முடியல பாதி இசுன்னு போச்சுண்ணா. கோழி பத்தியா நான் எதனா பிளான் பண்ணாக்கா இது எதனா பண்ணுறேன். இவன் என் தம்பின்னா அப்போ இவன்? நான் பள்ளத்தில் மாட்டின்னு தண்ணி குடிச்சிட்டு குண்டாயிட்டுனா அவன் பாறையில் மாட்டின்னு சொட்டாயிட்டுக்கிறான். அப்போ ரெண்டு பேரும் என் தம்பி கணபதி தான். ஆமாம். எப்பா நீங்க கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. எவ்வளோ நான் சொத்து வச்சுன்னுக்கிறா? 3000 ரூபாப்பா. 3000 ரூபாவா? ஆமாப்பா 3000 அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன். 2000 மேஸ்திரி பேலன்ஸ் தரணும். அப்போ நான் உன் தம்பி இல்லை அதை சொட்ட தலைங்கிறேன் பாரு. அவன் தான் உன் தம்பி. அவனை கூட்டின்னு போ. காசு கம்மியா இருக்குதுன்னா விட்டு ஓடி போட்டான் பாரு. இவன் தான் டூப்ளிகேட் தம்பி. நீ தான் ஒரிஜினல் தம்பி. தம்பி இப்படி ஆயிட்டுக்குதாடா. பரவாயில்ல வா போகலாம். வாடா தம்பி போலாம். சம்மருக்கு செம்மையா என்ஜாய் பண்ண வந்துட்டாங்க. எங்க இருந்து பாக்குறீங்க? நம்ம ஒகேனக்கல் தாங்க. பரிசல் சவாரி போயிட்டு மஜாவா அருவியில குளிச்சோம். போதும் வாங்கப்பானா எங்க இருந்து வராங்க? அப்படியே தண்ணியிலேயே படுத்துக்கினாங்க. குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குது. அப்படியே குளிச்சுட்டு சுத்தி கித்தி பார்த்துட்டு ரைட்ல பார்த்தா மீன் கடை. சும்மா விடுவோமா? நெத்திலி மீனும் ஜிலேபி மீனும் ஒரு கட்டு கட்டிட்டோம். குளிச்சுட்டு வந்துட்டோம். தங்கறதுக்கு ரூம் வேணாவா? திரும்பி பார்த்தா எஸ்கே கிராண்டு. சார் ரூம்ஸ் பாக்குறீங்களா? ஆமாங்கன்னு சொல்லி வாய மூடல லிப்ட்ல கூட்டு போயிட்டாரு. அட 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 10 பேர் இல்ல 20 பேர் இல்ல 30 பேர் வந்தா கூட தங்கறதுக்கு குழு குழுன்னு ஏசி ரூமுங்க. பிரைஸும் ரொம்ப லோ தாங்க. இவங்களுக்கு ஒகேனக்கல் சுத்தி 5 லாட்ஜ் இருக்குங்க. நீங்களும் ஒகேனக்கல் வந்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த சம்மரை செம்ம என்ஜாய் பண்ணுங்க.